நேற்று புதிய அல்லது தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நாளை தமிழக அரசு இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய முடிவு செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தேசிய கல்விக் கொள்கையும் தமிழக அரசும் என்கிற பொருளில் உங்களிடையே சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த அரசு, சனாதன அரசு, ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த நாளில் இருந்து அடிவயிறு பதறக்கூடிய வகையில் அரசியல் நிலைப்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலமாக இருந்தாலும் சரி, மோடி அவர்களின் தலைமையிலான அரசு முற்றிலும் ஜனநாயகத்திற்கு புறம்பாக, அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற அடிப்படையில் அரசியல் நிலைப்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது, கொள்கை முடிவுகளை எடுத்து வருகிறது, சட்டங்களை திருத்தி வருகிறது. சொல்லப்போனால் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தையே அடியோடு மாற்றிவிட்டு புதிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்கிற கனவில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் தொடக்கத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கையாக இதை சுட்டிக்காட்டி வருகிறோம். எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் நாட்டுக்கு நல்லதல்ல. ஏதோ ஒரு அரசியல் பகையின் அடிப்படையில் நாம் சொல்லவில்லை, இது கொள்கை பகை அடிப்படையில் சொல்லுவோம். அவர்கள் எத்தகைய பின்னணியில் உள்ளவர்கள், எத்தகைய பின்னணியில் வளர்ந்தவர்கள், அவர்களின் சிந்தனை என்னவாக இருக்கும், எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் கவலைப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த தேர்தலின் போதே மிக கடுமையாக கவலைப்பட்டோம், எச்சரித்தோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்தோம். இந்த முறை கூட அதற்காகவே தேசம் காப்போம் என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்து அந்த மாநாட்டில் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் என்று அனைவரையும் நம்மால் ஒருங்கிணைக்க முடிந்தது. ஆனால் தேசிய அளவிலே அப்படி ஒருங்கிணைய வாய்ப்பில்லாத ஒரு சூழல் அமைந்துவிட்ட காரணத்தினால் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறி போக மிக இலகுவாக பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்து கொண்டது. இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளை, கொள்கை முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார்கள் என்பதை உற்று கவனித்தால் இந்த நாடு எந்த திசை வழியிலே போய்கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அதில் கல்விக் கொள்கை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொள்கை. எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வகுப்பறைகள் தான் தீர்மானிக்கின்றன. இந்திய தேசத்தின் எதிர்கால கட்டமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும், சமூக கட்டமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு களம், தளம், கல்வித்தளம், கல்விக்களம். ஆகவே எங்கே கை வைத்தால் எங்கே எதிரொலிக்கும் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியும். எனவே கல்விக் கொள்கையில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிற எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதற்கு கல்விக் கொள்கையிலே தமது கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். இதனை இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் கண்டுகொள்ளவில்லை, அல்லது எந்த மாநிலத்திலும் மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, கண்டித்து அதற்கு எதிரான கருத்துக்களை பரப்பவில்லை, பதிவு செய்யவில்லை என்கிற ஒரு கருத்தும் ஒருபுறம் நிலவுகிறது.
மற்ற மாநிலங்களில் அது குறித்த விழிப்புணர்வு இல்லை என்பதற்காக நாம் வாய்மூடி இருக்க முடியாது, மௌனித்து கிடக்க முடியாது. விழிப்புணர்வு இல்லாத நிலையில் நாம் வெறுமன செயலிழந்து கிடக்க முடியாது. ஆகவேதான் நாம் இது குறித்த நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லும் வகையில் தொடர்ச்சியாக இந்த கல்விக் கொள்கையை பற்றி நமது கருத்துக்களை பரப்பி வருகிறோம், பதிவு செய்து வருகிறோம். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் அனைத்தும், நான் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, தோழமை கட்சிகள் அனைத்தும் இந்த கல்விக் கொள்கையை விமர்சிக்கிறோம், எதிர்க்கிறோம். இதனை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் அதிமுகவும் இதே போன்றதொரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கடமையும் கூட. ஆனால் தமிழக அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கு உடந்தையாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு கேடான நிலை அமைந்துவிட்டது. மத்திய அரசு எந்த முடிவெடுத்தாலும் அதை ஆதரித்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி தமிழக அரசுக்கு. மாநில உரிமைகளை பறித்தாலும் வாய்மூடி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி தமிழக அரசுக்கு. கல்விக் கொள்கையின் மூலம் ஒட்டுமொத்த தேசத்திற்கே பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலை மோடி அரசு ஏற்படுத்தினாலும் கூட அது குறித்து விமர்சித்து பேச முடியாத அளவுக்கான ஒரு இக்கட்டு தமிழக அரசுக்கு. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்தால் மோடி அரசு எடுக்கிற மக்கள் விரோத நிலைப்பாடுகள் அனைத்துக்கும் அமைதி காப்பதன் மூலம் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது. தமிழக அரசுக்கு அப்படி ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறது, ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, மொழி உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, மாணவ சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது என்றெல்லாம் விரிவாக நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இது தமிழக அரசுக்கு தெரியாதா? தமிழக அரசுக்கு உணர முடியாதா? இதில் உள்ள தீங்குகளை பற்றி தமிழக அரசால் உய்த்துணர முடியாதா என்கிற கேள்விகள் எழுகின்றன. எல்லாம் தெரியும், ஆனாலும் மௌனமே அவர்களின் மொழியாக இருக்கிறது, அமைதியே அவர்களின் அணுகுமுறையாக இருக்கிறது, வேடிக்கை பார்ப்பதே அவர்களின் வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில கருத்துக்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். துணிந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று தங்களின் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசு என மேடைதோறும் முழங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறியாதவர் இல்லை. இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் இருமொழி கொள்கையை பற்றி எண்ணி பார்க்காத காலத்தில், இந்தி திணிப்பை பற்றி கவலைப்படாத காலத்தில், மத்திய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்திலேயே வாக்குறை பெற்றுக்கொண்ட மாநிலம்தான் தமிழ்நாடு. அந்த வாக்குறுதியை பெறுவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கிய பெருமைக்குரியவர்தான் பேரறிஞர் அண்ணா.
இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்கள் விரும்பாத வரையில் திணிப்பு என்பதே கூடாது, இந்தி திணிப்பு என்பதே இருக்காது. அவர்களின் தாய்மொழிக்கு அடுத்து இணைப்பு மொழியாக ஆங்கிலமே நீடிக்கும். இந்த வாக்குறுதியை தந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அண்ணாவின் இருமொழி கொள்கையை அறிந்தவர். அதனை அப்படியே எம்ஜிஆர் அவர்களும் பின்பற்றினார், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் பின்பற்றினார். அதனை இப்போதும் பின்பற்ற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் யாவும் தமிழக அரசுக்கு, அதிமுகவுக்கு வலியுறுத்தக்கூடிய கோரிக்கையாகும். எனவே நாளை நடைபெறவுள்ள முதல்வரின் தலைமையிலான கலந்தாய்வு கூட்டத்தில் இருமொழி கொள்கையையே தமிழ்நாடு ஏற்கும். எக்காரணத்தை முன்னிட்டும் சமஸ்கிருத திணிப்போ இந்தி திணிப்போ கூடாது. தமிழ்நாடு அரசு அதை ஒருபோதும் ஏற்காது என்று துணிச்சலாக அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. புதுவை முதலமைச்சர் மாண்புமிகு வே. நாராயணசாமி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை துணிச்சலாக வெளியிட்டிருக்கிறார். இந்த கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்தாலும் கூட புதுச்சேரி மக்களின் கருத்தை அறிந்த பிறகுதான், அவர்களின் கருத்தின் அடிப்படையில் தான் அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் முன்வருவோம் என்று அறிவித்திருக்கிறார். புதுவை மாண்புமிகு வே. நாராயணசாமி அவர்களின் இந்த துணிச்சலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணிச்சலாக தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு அரசியலின் பாரம்பரியமான மொழிக் கொள்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில், குறிப்பாக பேரறிஞர் அண்ணா முன்மொழிந்த இருமொழி கொள்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். துணிச்சலாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், மும்மொழி திட்டம் கூடாது, இருமொழி கொள்கையே தமிழகத்திற்கு ஏற்ற கொள்கை என்கிற அடிப்படையில் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. 3ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு என்ன கொடுமை என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். எந்த வகையிலும் இதை ஏற்க முடியாது. தமிழக அரசு இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். குழந்தைகளின் உளவியலை புரிந்து கொண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த பொதுத் தேர்வு முறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். அது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் தாண்டி இடைநிற்றல் என்கிற டிராப் அவுட்டிங் என்கிற பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வெளியேறக்கூடிய, பள்ளி வளாகத்திற்குள்ளே நுழைய முடியாமல் வெளியேறக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்கும். வடிகட்டும் முறை, வெளியேற்றும் முறை, திட்டமிட்டு உழைக்கும் மக்களின் பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுக்கும் முறை, இதுதான் சனாதனத்தின் சதித்திட்டம் என்பது. காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டு சூத்திரர்களாகவும் இதர வர்ணங்களாகவும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு கோட்பாடுதான் சனாதனம் என்பது. அதை தகர்த்துவிட்டு யாரும் படிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வை இந்த மண்ணில் தழைத்தது. ஜனநாயகத்தின் ஊடாக சமூக நீதி தழைத்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மாடு மேய்ப்பவர்களின் பிள்ளைகள், ஆடு மேய்ப்பவர்களின் பிள்ளைகள், விவசாய வேலைகளை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள், கைத்தொழிலை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் என்று அத்தனை அடித்தட்டு சமூகங்களின் வாரிசுகள் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டு தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுவதும் சமூக கட்டமைப்பிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. மிக பெரும் தாக்கத்தை சனாதனத்தின் மீது தொடுத்து வருகிறது. ஆகவே இவர்களை படிக்க விடாமல் நேரடியாக தடுக்க முடியாது என்கிற நிலையில் பொதுத் தேர்வு முறைகளின் மூலம் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வடிகட்டுதல் முறையின் மூலம் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு மோசமான சதித்திட்டத்தை முன்மொழியக்கூடிய கொள்கைதான் தேசிய கல்விக் கொள்கை. அடுத்து தேசிய அளவிலான தேர்வு.
எதற்காக தேசிய அளவிலான தேர்வு? பள்ளி மாணவர்களுக்கு அவரவர் வகுப்பில் ஆண்டு தேர்வு எழுதி மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 10ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பிலே பொதுத் தேர்வு. அந்த பொதுத் தேர்விலே பெறுகிற மதிப்பெண்களே அவர்களின் தரத்தை, தகுதியை தீர்மானிப்பதற்கு போதுமானது. அதன் பின்னர் தேசிய அளவிலே எதற்காக கல்வி தேர்வு? இதையும் தமிழக அரசு எதிர்க்க வேண்டும். மாநில அரசுகளில் அதிகாரத்தில் தலையிடக்கூடிய மிக மோசமான ஒரு முயற்சி. அதன் பிறகு இந்த கலை அறிவியல் பாடத்திட்டங்களை தாண்டி தொழிற்கல்வி என்கிற பெயரால் மாணவர்களிடையே குலக்கல்வியை திணிக்கும் மறைமுக முயற்சி, மிகவும் ஆபத்தான ஒரு முயற்சி. இது குலக்கல்வி முறைதான் என்பதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமையோடு சுட்டிக்காட்டுகிறது. ஒரு இணக்கமான உறவை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் பேண வேண்டும் என்கிற காரணத்திற்காக எதிர்காலத்தை பாழாக்குவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அது காலாகாலத்திற்கும் அதிமுக மீது படியும் களங்கமாகிவிடும், கரையாகிவிடும், பெரும் துரோகம் இழைத்ததாக வரலாறு பதிவு செய்துவிடும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற பாடம் பட்ட வகுப்புகள் படிக்கிற மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதியாக வேண்டும் என்கிற முறை எதற்காக? இதுவும் வடிகட்டு முறைதான். டிராப் அவுட்ஸ், இடைநிற்றலை பெருக்குவதற்கான முயற்சி. +2 மதிப்பெண்களை வைத்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் போன்ற பட்ட வகுப்புகளில் சேர்ந்து படிக்க முடியும் என்கிற இன்றைய நிலையை தகர்த்து எறிந்துவிட்டு அதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தி அந்த நுழைவுத் தேர்வின் மூலம் ஏராளமானவர்களை வடிகட்டுவதற்கான முயற்சியில் இந்த கல்வி கொள்கை ஈடுபடுகிறது, வழிவகுக்கிறது. எனவே பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ போன்றவற்றுக்கு நுழைவுத் தேர்வு கூடாது. தேசிய அளவில் இந்த நுழைவுத் தேர்வு நடத்துவது தவறு. இதை தமிழக அரசு ஏற்காது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கல்லூரிகளுக்கு தரத்தின் அடிப்படையில் நிதி உதவி என்ற பெயரில் பின்தங்கிய பகுதியில் உள்ள கல்லூரிகள் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த கல்விக் கொள்கை சொல்லுகிறது. கல்லூரிகளுக்கு ஒரு தரத்தை தீர்மானிக்கிறார்கள். அந்த தரப்பின் அடிப்படையில் தான் நிதி உதவி அளிக்கப்படும் என்று ஒரு வரையறை. தரத்தை எவ்வாறு தீர்மானிக்கிறார்கள் என்பது அந்த குழு முடிவு செய்யக்கூடிய ஒன்று. அதாவது குக்கிராமங்களில், கிராமப்புறங்களில் வளர்ந்து வருகிற கல்வி நிறுவனங்களை எல்லாம் இழுத்து மூடுவதற்கு, குறிப்பாக அரசு பள்ளிகளை இழுத்து மூடுவதற்கு, தனியார்மயப்படுத்துவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இந்த வரையறை அமைந்திருக்கிறது. கல்வியை முழுக்க 100 விழுக்காடு தனியார்மயப்படுத்துவது என்பதுதான் மோடி அரசின் திட்டம். கார்ப்பரேட் நிறுவனங்களிடம், பன்னாட்டு நிறுவனங்களிடம் இதை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதுதான் இவர்களின் திட்டம். ஆகவே இப்படிப்பட்ட தரத்தின் அடிப்படையில் நிதி உதவி வழங்கப்படும் என்கிற வரையறையின் மூலம் பல கல்லூரிகளை மூடிவிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்களினுடைய பள்ளி வளம் பெறுவதற்கு, வலிமை பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு இது திணிக்கப்படுகிறது. குறிப்பாக 5000 மாணவர்களுக்கு மேலுள்ள கல்லூரிகள் மட்டுமே செயல்பட முடியும் என்கிற ஒரு வரையறையை இந்த கல்விக் கொள்கை வைத்திருக்கிறது. இதன் மூலம் கிராமப்புறத்தில் உள்ள கல்லூரிகள், அது தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் அரசு கல்லூரிகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் மூடப்படும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களின் எண்ணிக்கையை 5000 பேர் என்று வரையறுப்பதன் மூலம் இது ஒரு உள்நோக்கத்துடன் கூடிய சதி முயற்சி என்பதை உணர முடிகிறது. எனவே இந்த வரையறைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்று தமிழக அரசு நாளை கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றை நிர்வாகம் செய்வதற்கு பிரதமர் தலைமையில் டெல்லியிலே ஒரு உயர்கல்வி குழு அமைக்கப்படும். மாநில வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றன, நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிர்வாகத்தை மாநில அரசுகளிடமிருந்து தட்டி பறிக்கிற ஒரு முயற்சி.
ஆக ஒட்டுமொத்தத்திலே கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற கல்வி தொடர்பான அதிகாரத்தை இப்படிப்பட்ட வரையறைகளின் மூலம் முற்றிலுமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்கிற முயற்சியைத்தான் இது காட்டுகிறது. எனவே இது கூடாது என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும், தம்முடைய நிலைப்பாடாக வெளிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் போன்றவற்றை மாநில அரசுகள் உருவாக்குவதற்கும் நடத்துவதற்கும் நிதி வழங்க வேண்டும், ஆனால் நிர்வகிக்கக்கூடாது. கல்லூரிகள் உருவாவதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்கும் நிதியை மாநில அரசு தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த வரையறை. ஆனால் நிர்வாகம் செய்வதற்கு பிரதமர் தலைமையிலே குழு அமைக்கப்படும், தேசிய அளவிலான குழு அமைக்கப்படும், டெல்லியில் இருந்து அது இயங்கும் என்று சொல்லுகிறது. ஆகவே நிதி வழங்க வேண்டும், நிர்வாகம் செய்யக்கூடாது. இது மாநில உரிமைகளை பறிக்கும் செயலா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து? இதை எப்படி தமிழக அரசு அனுமதிக்கப் போகிறது? இதையெல்லாம் விட்டுக் கொடுத்த பிறகு தமிழ்நாட்டுக்கு இவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள்? ஆகவே தமிழக அரசு இந்த வரையறையையும் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தோழர்களே, அதைவிட மிகப்பெரிய கொடுமை, பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் டெல்லியே பெறுகிறது. மாநில அரசுக்கு அதில் உரிமை கிடையாது. இப்போதும் கூட மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை, கசப்பான உண்மை. ஆளுநர்கள் தான் வேந்தர்கள். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்கிற பொறுப்பிலே இருப்பது ஆளுநர் தான். எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அவர்தான் வேந்தர். ஆகவே அவர்தான் நியமிக்கிறார் துணைவேந்தர்களை. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்குமான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் ஆளுநருக்கு மாநில அரசால் நியமிக்கப்படுகிற சர்ச் கமிட்டி என்கிற அந்த ஆய்வுக்குழு 3 பேரை கொண்ட ஒரு பட்டியலை வழங்கும். அந்த 3 பேரில் ஒருவரை ஆளுநர் தேர்வு செய்வார் என்கிற நடைமுறை உள்ளது. ஆளுநர் மத்திய அரசின் பிரதிநிதி, அவர் மாநில அரசின் பிரதிநிதி அல்ல. ஆனால் இந்த முறை அனைத்தும் பறிக்கப்பட்டுவிடும். மாநில அரசுக்கு இதில் எந்த பாத்திரமும் எந்த ரோலும் கிடையாது. அதை இந்த வரையறை தீர்மானிக்கிறது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை டெல்லி நியமிக்கும் என்றால் யார் வருவார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். 3 வயதிலிருந்தே RSS பட்டறையில் பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள்தான் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவார்கள். சனாதன பாசறைகளில் பயின்றவர்கள்தான் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படுவார்கள். அப்படி என்றால் கல்வியின் நிலை என்னவாக இருக்கும், நாட்டின் நிலை என்னவாக மாறும் என்பதை நாம் யூகித்து அறிந்து கொள்ளலாம் தோழர்களே, யூகித்து அறிந்து கொள்ளலாம். அதே போல துணைவேந்தர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களையே பல்கலைக்கழகத்தில் உள்ள மற்ற பதவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியிடங்கள் நிரப்புவார்கள், நியமிப்பார்கள். மற்ற ஒரு துணைவேந்தர் வந்துட்டார்னா அந்த பதவி பேராசிரியர் பதவி, துறைவாரியான பதவிகள், இதை நியமிக்கிற அதிகாரமும் துணைவேந்தர்களுக்கு, டெல்லியால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சூழல் நீடித்தால் கட்டாயமாக OBC பிரிவை சார்ந்தவர்கள் அல்லது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகாரமுள்ள எந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் தடுக்கப்பட்டுவிடும். இந்த கல்விக் கொள்கையில் இதுவரை இடஒதுக்கீடு தொடர்பாக எதையுமே எந்த இடத்திலுமே பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. இடஒதுக்கீடு சமூக நீதி தொடர்பாக கல்விக் கொள்கையில் ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை, மத்திய அரசின் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். இதை தமிழக அரசு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த கல்விக் கொள்கையில் சமூக நீதி தொடர்பான நிலைப்பாடு என்ன என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும். அடுத்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற உதவித்தொகையையும் நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுவரையில் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வந்தது. அந்த உதவியை நிறுத்தக்கூடிய வகையில் இப்போது மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் உதவித்தொகை வழங்கப்படும் என்கிற ஒரு முறையை திணிக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை. அதாவது சமூக நீதி அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை இப்போது மதிப்பெண்களின் அடிப்படையில், திறமை அடிப்படையில்
தகுதி அடிப்படையில் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும் என்கிற முறையை திணிக்கிறது. மெல்ல மெல்ல சமூக நீதியை கொன்று புதைக்கிற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அடுத்து, இந்தியா முழுவதற்கும் ஒரே சிலபஸ், ஒரே பாடத்திட்டம். அதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தானது? இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஒரே கல்வியை எப்படி கொண்டு வர முடியும்? அதனுடைய நோக்கம் ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம், ஒரே பயிற்று முறை, ஒரே பயிற்று மொழி என்கிற அவர்களின் கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அவர்கள் விரும்புகிற எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க முடியும். ஒரே மதம் இந்து மதம், ஒரே கலாச்சாரம் இந்து கலாச்சாரம், ஒரே மொழி இந்தி அல்லது சமஸ்கிருதம், ஒரே கல்வி ஆரிய கல்வி அல்லது சனாதன கல்வி. அந்தந்த மாநிலத்தை சார்ந்த பாரம்பரியம் புறக்கணிக்கப்படும், தனித்தன்மை புறக்கணிக்கப்படும். தமிழர் நாகரிகம் என்கிற ஒரு நாகரிகம் இல்லை என்று சொல்லித்தரப்படும், அல்லது திராவிட நாகரிகம் என்று தென்னிந்திய தேசிய இனங்களுக்கான நாகரிகங்கள் மறுக்கப்படும், மறைக்கப்படும். ஆக இவர்களின் நாகரிகமே ஒட்டுமொத்த இந்திய நாகரிகம் என்று திணிக்கப்படும். இவர்களின் கலாச்சாரமே ஒட்டுமொத்த இந்தியாவின் கலாச்சாரம் என்று இங்கே நிலைநாட்டப்படும். அதற்கு ஏற்ற வகையில்தான் இந்த கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, இந்த கல்விக் கொள்கையில் பாரம்பரிய கல்வி அறிமுகம் என்ற பெயரில் பாரம்பரிய கல்வி, குருகுல கல்வி, மகாபாரதம், ராமாயணம் போன்ற புராண கல்விகள், புராண கருத்துக்கள், இவையெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானவை என்று நாம் இன்றைக்கு தீர்மானிக்கிறோமோ அல்லது தெளிந்து இருக்கிறோமோ, அந்த அறிவியலுக்கு புறம்பானவற்றை எல்லாம் பாரம்பரியம் என்கிற பெயரில் மறுபடியும் மாணவர்களின் மூளையில், உள்ளத்தில் பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடுவதற்கான வரையறை தான் பாரம்பரிய கல்வி அறிமுகம் என்கிற முயற்சி. இவை எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு சதித்திட்டம் இருக்கிறது தோழர்களே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழக அரசு இவற்றையெல்லாம் சுட்டி காட்டி தமது கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைக்க வேண்டும். ஆளுங்கட்சிக்கு வேறு எவருக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை முன்மாதிரியாக கொள்ளாமல் நாலந்தா பல்கலைக்கழகம், தட்சசீல பல்கலைக்கழகம் என்பவற்றை முன்மாதிரியாக கொண்டு பாடத்திட்டங்களை வரையறுக்க இவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். பாரம்பரிய கல்வியை திணிப்பதற்கு இந்த பழைய பாரம்பரிய கல்வி முறையை இவர்கள் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மதிய உணவு 5ஆம் வகுப்பு வரையில் மட்டுமே வழங்கப்படும். அதன் பிறகு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புக்கு மதிய உணவு தரக்கூடாது என்பதை தேசிய கல்வி சொல்லுகிறது, தேசிய கல்விக் கொள்கை சொல்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்பதிலிருந்தே ஒரே கல்விக் கொள்கை என்பதுதான் இவர்களின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதை புதிய கல்விக் கொள்கை என்று சொன்னால் கூட, ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொன்னால் கூட சரி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் என்கிற அந்த ஒரு சொல்லுக்குள் மிகப்பெரிய சதி அடங்கியிருக்கிறது. அவர்களின் நேஷனல் என்பது நாம் சொல்லுகிற, புரிந்து கொள்ளுகிற நேஷனல் என்பது வேறு. நாம் ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே தேசமாக, ஒரே தேசியமாக பார்க்கிறோம் என்கிற பார்வை என்பது வேறு. அவர்கள் விரும்புகிற தேசியம், அவர்கள் விரும்புகிற தேசிய கட்டமைப்பு, அவர்கள் விரும்புகிற தேசிய கல்வி, அவர்களின் தேசிய கலாச்சாரம், அவர்களின் தேசிய மொழி என்பது ஒன்றே ஒன்றுதான். சனாதனம் என்பதை பின்னணியாக கொண்டதுதான். ஆகவே ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு பணிமூப்பு அடிப்படையில் இல்லாமல் தகுதி அடிப்படையிலேயே வழங்கப்படும். இனிமேல் சீனியர் என்கிற அடிப்படையிலே ப்ரமோஷன்ஸ் கிடையாது. அவர் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பெற்றிருக்கிறார் என்பதை பொறுத்து தான்
அடுத்து தன்னார்வ தொண்டர்கள் என்கிற பெயரால் RSS அமைப்பை சார்ந்தவர்கள் கல்வி நிறுவனங்களில் பாடம் எடுப்பதற்கு, வகுப்பெடுப்பதற்கு இந்த கல்விக் கொள்கை இடம் கொடுக்கிறது, வழிவகுக்கிறது. இதை அனுமதித்தால் தேசம் எங்கே போய் முடியும் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அவ்வளவு விபரீதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதற்கு கடுமையான எதிர்ப்பை தமிழக அரசு வெளிப்படுத்த வேண்டும். இவர்கள் நடத்துகிற தேசிய முகாம்களில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் உட்பட மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு வரையறையையும் இந்த கல்விக் கொள்கை கூறுகிறது. இதில் பெற்றோர்களுக்கும் பாடத்திட்டம் உண்டு என்று இந்த கல்விக் கொள்கை சொல்லுகிறது. பெற்றோர்களுக்கும் இப்படி பாடத்திட்டம், அது படிக்கிற வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. பெற்றோர்கள், பெரும்பாலும் பெற்றோர் பள்ளி கல்லூரிக்கு போகாதவர்கள் கிராமப்புறங்களில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் தனியார் தேர்வு வாரியம்தான் நடத்தும். கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது, தேர்வுக்கான கேள்விகளை தயாரிப்பது, தேர்வை நடத்துவது அரசு சார்ந்த அமைப்பு அல்ல, தனியார் அமைப்புகள். அதற்கான இடத்தை வழிவகை செய்வது இந்த தேசிய கல்விக் கொள்கை. அடுத்து பெண்களுக்கான கல்வி தொடர்பாக, அவர்களின் மேம்பாடு தொடர்பாக இந்த கல்விக் கொள்கை எதையுமே பேசவில்லை. எனவே தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை என்பது சனாதன கல்விக் கொள்கை என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டுக்குமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கல்விக் கொள்கை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். இதில் இத்தகைய திருத்தங்களை எல்லாம் கொண்டு வராமல் நடைமுறைப்படுத்த ஆணையிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இன்னும் ஒரு சில மாதங்களே ஆட்சியர் அதிகாரத்தில் இருக்க முடியும் என்கிற சூழலிலாவது மோடி அரசை எதிர்க்கும் துணிச்சலை பெற வேண்டும். அதிகபட்சம் போனால் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய நிலை வந்தால் கூட சில மாதங்களைத்தான் நீங்கள் இழக்க நேரிடும். அது இன்னும் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் பயனுள்ளதாகத்தான் அமையும். மாநில உரிமைகளுக்காக ஆட்சியையே பறிகொடுத்தவர்கள் இவர்கள் என்று மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் அப்படி பிரச்சாரம் செய்து கொள்வதற்கான ஒரு சூழல் அமையும். ஆகவே எதிர்க்கட்சிகள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து வருகிறோம் என்றாலும் கூட ஆளுங்கட்சியான அதிமுக, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தமிழக அரசு மோடி அரசின் இந்த சதி கொள்கையை, சனாதன கல்விக் கொள்கையை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஏற்க மாட்டோம் என்று துணிச்சலாக அறிவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அருமை தோழர்களே, தேசிய கல்விக் கொள்கை என்பது சனாதன கல்விக் கொள்கை. இதனை அனுமதிப்பது ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்று சுட்டிக்காட்டி இதை இயன்ற பொழுதெல்லாம் எதிர்த்து கொண்டே இருப்போம், இயன்ற வகையிலெல்லாம் எதிர்த்து கொண்டே இருப்போம், நம்முடைய எண்ணம் ஈடேறும் வரையில் எதிர்த்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.